அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். என்றும் அன்புடன் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எப்படி ஒரு டேட்டாவை வேலிடேட் பண்றது, நம்ம டைப் பண்ணும்போதே நம்ம தவறு இல்லாம எப்படி டைப் பண்றது அப்படிங்கறத பத்தி சில செட்டிங்ஸை நம்ம எக்ஸல்ல பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, இதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். இதில் நான் என்ன செய்கிறேன், ஜென்டரில் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? ஸோ இது எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே, இந்த கோம்போ பாக்ஸ்குள்ளே எப்படி நம்ம கொண்டு வர்றது. அண்ட் அகெயின் ஏஜ் இப்போ 18 to 35 இருக்குது அப்படின்னா நான் ஒரு 17 அப்படின்னு டைப் பண்ணால் என்னை டைப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. சரியா? அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது எப்படி நம்ம டைப் பண்ணும்போது தவறுதலாக நம்ம தவறுதலாக டைப் பண்ணிட்டோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த டேட்டா வேலிடேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிறத நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு செட் பண்ணலாம். லிஸ்ட் அப்படின்னு மீன்ஸ் என்னன்னா, இதை மட்டும் இதுக்கு நீங்கள் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேட்டா அப்படிங்கிற மெனு மேலே இருக்குது. ஸோ அந்த மெனுவில் போனீங்கன்னா இங்கே டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கன்னா, மேல் அண்ட் அகெயின் கமா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். கமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்செல் ட்ராப் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் ஆகிருக்கணும். டிக் ஆகிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். அண்ட் அகெயின் ஓகே அப்படின்னு இங்கே கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்ததுனால என்ன ஆகுது, டேரெக்டாக என்ன இடத்து இப்போ பார்க்கும்போது அங்கே செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு உருவாயிடும். ஸோ இதுக்கு தான் இந்த டேட்டா வேலிடேஷன் நம்ம பயன்படுத்துறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ 18லேருந்து 35க்குள்ளே இருக்குது. அப்போ இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, அதே மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் தான். டேட்டா மெனுவில் டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஹோல் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோல் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்கிறேன், பெட்வின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெட்வின்னா என்னது, மினிமம் உங்களுக்கு என்ன செய்யுங்க 18 அலோவ் பண்ணு, மேக்ஸிமம் 35 அப்போ அலோவ் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், 18லேருந்து 35 மட்டும் என்ன செய்ய, நீ அலோவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படி என்ன செஞ்சுக்கணும், உங்களுக்கு எது வரைக்கும் டேட்டா வேலிடேஷன் தேவையோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அண்ட் அகெயின் அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் அந்த டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு அண்ட் அகெயின் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல எனி வேல்யூன்னு இருக்கும். இதில் போய்ட்டு ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே மினிமமில் 0லேருந்து 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதில் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் 25 அலோவ் பண்ணிக்கிச்சு, இங்கே 80 அலோவ் பண்ணிக்கிச்சு. இதே 800 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணாது. த வேல்யூ டஸ் நாட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரி, இப்போ நான் இங்கே எனக்கு இதில் ஒரு என்ன செய்கிறேன்னா, இப்போ நான் டைப் பண்ணும்போது எனக்கு அது சொல்லணும், இந்த மாதிரி 0லேருந்து எனக்கு 100 வரைக்கும் தான் நீ டைப் பண்ணு, இங்கே 18லேருந்து 35 வரைக்கும் தான் டைப் பண்ணு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மாதிரி நீங்கள் சொல்லணும். அதாவது யூசர் டைப் பண்ணும்போது எதுக்காக இந்த எரர் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வைக்கணும், காட்டணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே டேட்டா வேலிடேஷன் மெனுவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்புட் எரர் அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே செட்டிங்ஸில் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி 18லேருந்து 35 செட் ஆகிருக்குது. இதில் எரர் அலர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதில் டிக் ஆகிருக்கணும். சரியா? டிக் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தீங்கன்னா தான் இந்த எரரே வரும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்டாப் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். இதில் ஏஜ் வேலிடேட் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடாக கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு 18லேருந்து 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தவறுதலாக நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளீஸ் என்டர் 18 to 35 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் நீங்கள் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு டைப் பண்ணும்போதே சொல்லணும், இது நீங்கள் 0லேருந்து 100க்குள்ளே தான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லை மூவ் பண்ணும்போதே, அந்த செல்லுக்கு வரும்போதே காட்டணும் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது. என்னென்னா, அதே டேட்டா மெனுவில் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்புட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இந்த இன்புட் மெசேஜில் போயிட்டு டைட்டில் அப்படிங்கிற இடத்துல மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் என்டர் 0 to 100 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது என்ன அர்த்தம்னா நீங்கள் அந்த செல்லுக்கு மூவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்கோங்க வந்துருச்சா 0 to 100. சரியா? அப்போ நீங்கள் எளிமையாக அப்போ இதை தான் டைப் பண்ணணும் போல் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணோம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்கிறோம், டேட்டா வேலிடேஷன் டேட்டா மெனுவில் டேட்டா வேலிடேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்புட் மெசேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எரர் அலர்ட் வந்து நம்ம செட் பண்ணி உங்களே பார்க்க சொன்னேன். நான் இப்போ இதையும் செஞ்சிடறேன். ஸோ எரர் அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை மார்க்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி ப்ளீஸ் என்டர் என்னது 0 to 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்புட் மெசேஜுங்கிறது when cell is selected, அந்த செல்லை நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மெசேஜ் வரணும்னா இதை கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தவறுதலாக டைப் பண்ணீங்க, இந்த செட்டிங்ஸில் செட் பண்ணியிருக்கிற வேல்யூக்கு தவிர்த்து வேறு ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா என்ன எரர் வரணும் அப்படின்னு செட் பண்ணுறது தான் இதோடைய வேலை. சரியா? ஓகே, வந்துட்டா டன். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டா மெனுவில் டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேலிடேஷனில் முதல்ல எனி வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். எனி வேல்யூ அப்படின்னா என்னென்னா நார்மலாக நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணலாம் அந்த செல்லில் அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு பேர் தான் எனி வேல்யூ அப்படிங்கிறது. அதே ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னோன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 0லேருந்து இப்போ 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது 0லேருந்து 100க்குள்ளே தான் டைப் பண்ண விடும். அதே நீங்கள் 50லேருந்து 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், 50லேருந்து 100க்குள்ளே தான் அந்த நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவை டைப் பண்ண விடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இஸ் நாட் பெட்வீன், அதே மாதிரி நாட் பெட்வீன்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50க்கும் 100க்கும் 50 to 100 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் 50லேருந்து 100க்குள்ளே டைப் பண்ணிங்க அப்படின்னா எரர் காட்டும். ஏன்னா நாட் பெட்வீன் கொடுக்குறோம் இல்லையா, புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கேன், பெட்வீன் கொடுக்காம நாட் பெட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டேன், 50லேருந்து 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் 51 டைப் பண்ணிங்கன்னா உங்களை வந்து டைப் பண்ண விடாது. அதுக்கு பேர் தான் நாட் பெட்வீன். அப்போது 10 கொடுங்க, அலோவ் பண்ணிக்கும். இதுதான் இதோடைய டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த நாட் பெட்வீன் அப்படிங்கிற ஆப்ஷன். அண்ட் அகெயின் இதே இது நீங்கள் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்னென்னா நான் வந்து டைப் பண்ணும்போது இந்த நம்ம இப்போ 50ன்னு கொடுத்துருக்குறேன்னா நான் டைப் பண்ணும்போது 50 மட்டும்தான் நிச்சயம் டைப் பண்ண விடும், வேறு எந்த நம்பரையும் டைப் பண்ண விடாது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இப்போ 10 திருப்பி மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 80 டைப் பண்ணுங்கள், அலோவ் பண்ணாது. ஆனால் அதே நீங்கள் 50 டைப் பண்ணுங்கள், அலோவ் பண்ணும். அப்போ எல்லா செல்லையுமே நீங்கள் 50 டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டைப் பண்ண விடும், இல்லைன்னா டைப் பண்ண விடாது. அது எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அதே மாதிரி டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதே நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 50ன்னு கொடுத்தீங்கன்னா 50 தவிர்த்து இங்கே வேறு எந்த நம்பர்னாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ அடுத்து கிரேட்டர் தென்னா என்ன அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணும்போது 50க்கு மேலே நான் வந்து என்ன வேல்யூனாலும் டைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டர் தென் 15 கொடுத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இங்கே ஜஸ்ட் நான் வந்து 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணாது. அதே நீங்கள் 15 கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. 51 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அலோவ் பண்ணிக்கும். சரியா? ஏன்னா நம்ம கிரேட்டர் தென் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, சரி. திருப்பி டேட்டா வேலிடேஷன். சரி, இப்போ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 50ம் 50க்கு மேலே வந்து டைப் பண்ண அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதே சேம் ஸ்டைல் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெசிமல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ டைப் பண்ணும்பொழுது நீங்கள் பாயிண்ட் வச்சு டைப் பண்ணுறீங்க. ஹோல் நம்பர் அப்படிங்கிறது நம்பர்ஸ்லாம் டைப் பண்ண முடியும். உதாரணமாக ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பெட்வீன் அப்படின்னு கொடுத்துட்டு 0 to 1000 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து 0 டைப் பண்ணிக்கலாம், பட் 1000 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1000க்கு மேலே டைப் பண்ண உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் 12.2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது. ஏன்னா நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் டேட்டா வேலிடேஷனில் போகணும். அப்போ நான் டெசிமல் பாயிண்ட்டும் நான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டு 0லேருந்து 1000 அப்படின்னு கொடுத்துருங்க. அல்லது இப்போ உதாரணமாக நான் வந்து 10 வரைக்கும் மட்டும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இல்லை 10.5 வரைக்கும் மட்டும் எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 10.5 அலோவ் பண்ணும், 10.4 அலோவ் பண்ணும், அண்ட் அகெயின் 1.25 அலோவ் பண்ணும். சரியா? பட் என்ன செய்யாது, 11 வந்து அலோவ் பண்ணாது. சரியா? ஓகே, இதுதான் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா
உங்களுக்கு வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜெண்டர் வந்து போடும்போது என்ன செஞ்சோம், மேல் கமா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். நான் எப்படின்னு சொல்கிறேன். அகைன் இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நான் கொடுக்கணும். அப்போ நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேட்டா மெனுவில் டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து லிஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, ஆப்பிள், அப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நான் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். மேங்கோ வந்துட்டா, ஸோ ஆப்பிள். ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேட் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். என்னென்னா டேட் வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே நான் வந்து அலோவ் பண்ணணும். நான் ஒரு டேட் டைப் பண்ணுவேன். இப்போ நான் வந்து இங்கே வந்து உதாரணமாக டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டைப் பண்ணும்போது என்ன செய்யறேன், நான் 1/10/2025 டைப் பண்ணால் அதை அலோவ் பண்ணுறது. இதே வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா தெரியாதனமாக நான் என்ன செஞ்சிடறேன்னா 2025க்கு பதிலாக 1995 டைப் பண்ணால் எனக்கு என்ன செய்யக்கூடாது, அலோவ் பண்ண விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக எதை செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இங்கே வந்து டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேட் எப்போ இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1/1/2010 போடுறேன். போட்டுட்டு எண்டு டேட் வந்து 31 நீங்கள் அழிச்சிக்கோங்க, 31/12/2025 நீ வந்து அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1/1/2010 டு 31/12/2025. நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஏன் ஹைப்பன் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்க்கணும். அதாவது இந்த நம்ம டேட் வந்து எந்த மாதிரி செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் டேட் வந்து 28 கோடு போட்டு டைம் போட்டிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனை மணி அப்படின்னு பார்க்குறதுக்கு கீழே டேட் இருக்கும். அந்த டேட்டில் வந்து எப்படி இருக்குதோ அதே ஸ்ட்ரக்சரில் தான் இங்கே டைப் பண்ணணும். கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுத்த மாதிரி என்ன ஆகும், இப்போ பாருங்கள், தெரியாதனமா நான் 1/1992 டைப் பண்ணால் உங்களை அலோவ் பண்ண விடாது. அதே 1/10/2025 சொன்னால் டைப் பண்ணிக்கும். சரியா, இதுதான் வந்து டேட் வேலிடேஷன் பண்ணுறது. சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னென்னா அதே டேட்டா வேலிடேஷனில் போனீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்து இதில் வந்து டைம் அப்படின்னு சொல்லியிருக்கும். டைம் அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான். எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டைம் வந்து க்ளோஸ் பண்ணணும். டைம் எப்படி செட் பண்ணுறது சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதில் வந்து இப்போ நான் இந்த ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷனில் போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டைம் அப்படின்னு செட் பண்ணுறேன். டைம் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே இப்போ நான் என்ன செய்கிறேன், காலையில் வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 10 AM அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு என்ன செய்கிறோம் 6 அப்படின்னு கொடுத்துட்டு PM அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து 6 மணி அப்படிங்கிற டைம் மட்டும் தான் டைப் பண்ண விடும், வேறு எதையுமே டைப் பண்ண விடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காலையில் 10 மணி அப்படின்னு டைப் பண்ணுறேன், இப்படி டைப் பண்ணுறேன். சரியா, சாரி 10 இப்படி போட்டு PM AM அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண அலோவ் பண்ணுதா. அதே வந்து 11 மணி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அலோவ் பண்ணும். சரியா, அதே வந்து இப்போ சாயந்தரம் 7:30 அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அலோவ் பண்ணாது. அதே 7:30 PM போட்டாலும் டைப் பண்ண விடாது. ஸோ அப்போ நம்ம டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6 மணி, அதாவது 6 மணி வரைக்கும் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம வந்து டேட்டா வேலிடேஷன் வந்து நம்ம செட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டா வேலிடேஷன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டேட்டா வேலிடேஷனில் நீங்கள் போகணும். போயிட்டு தான் என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷன்ஸ் இருக்குது, அதனால் நான் வந்து அதை மாற்றிக்கவா அப்படின்னு கேட்கும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த டேட்டா வேலிடேஷன் வந்து அங்கே செட் ஆகிருக்கும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் லென்த்துங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா நான் டைப் பண்ணும்போது 3 கேரக்டருக்கு மேலே என்ன டைப் பண்ணக்கூடாது. பேர் டைப் பண்ணுறேன், ஏதாவது டைப் பண்ணுறேன்னா மொத்தத்திலே எனக்கு 3 எழுத்து தான் இருக்கணும். SAS அப்படி தான் டைப் பண்ண விடணும், அதுக்கு மேலே டைப் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதே சேம் கான்செப்டை என்ன பண்ணுங்கள், இது ஃபுல்லாக ஒரு ஏரியாவை எந்த ஏரியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவில் போயிட்டு அதே டேட்டா வேலிடேஷனில் போயிட்டுக்கோங்க. போயிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன்னா 3 தான் எனக்கு வந்து டைப் பண்ணணும் மேக்ஸிமம். அதாவது ஈக்குவல்ட்டுன்னு போடுவோம், ஈக்குவல் டு போட்டு 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க. என்ன பண்ணனா நீங்கள் இப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாது. இதே நீங்கள் DKF அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதாவது மொத்தத்திலே 3 கேரக்டரை கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அட்வான்ஸான விஷயங்களை இப்போ அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால்